அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு நான் எறா க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நிறைய பேர் இந்த எறாக்குள்ள இருக்க இந்த நரம்பை எடுக்கவே மாட்டாங்க. ஆனா இது கண்டிப்பா எடுக்கணும். இல்லைன்னா நமக்கு அதிகமான கேஸ் பிடிக்கிறது, நெக்ஸ்ட் மூஞ்சி வீங்கிறது, இந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணி இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா எறாவோட எந்த கவுச்சியோட ஸ்மெல்லும் இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எறாலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் உளுந்து கறி தான் செய்ய போகிறேன். அதிகமாக பேக் பெயின் இருக்கிறதால 1 கப் உளுந்துக்கு 3/4 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இப்போ கருப்பட்டி நல்லா கரைய வச்சுட்டேன். அதே ஸ்டேஜில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம உளுந்து போடுறது இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டி வடிகட்டி இல்லை இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இது நல்லா கிளறணும். கீழே அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு ஹல்வா பதத்தில் வரும். அந்த பதம் வரும்போது 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் போட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நெய்யை போட்டு அல்வா செஞ்சு முடிச்சாச்சு.